தந்தையர்கள் நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கின்றார்கள். நன்றி உணர்வோடு அவர்களை வரவேற்போம். இப்பொழுது திருப்பலியை பவனியோடு நாம் கொண்டாடுவோம். அருட்தந்தையர்கள் அந்த கேட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உடை அணிந்து அங்கே நிற்பார்கள். அதற்கு முன்னாலே அருட்தந்தையருக்கு முன்னால் மேளத்தார் அவங்க போயிட்டாங்க. மேளத்தார் முன்னிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே இந்த இடத்துல வந்து பிள்ளைகள் நடனமாடி நம்மை வரவேற்க இருக்கின்றார்கள். பிள்ளைகளையும் இங்கே வரவேற்கின்றேன். இறை மக்கள் இரண்டு பக்கமும் இருந்து அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பிறகு நாம் ஆலயத்திற்குள்ளே செல்வோம். திருப்பலியை நாம் பங்கேற்போம். ஆமாம்.
வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. நற்செய்திக்கு இசைந்து அந்தோணியாரின் இறையாசிர் பெறுவோம்.
நமக்காக இயேசு கிறிஸ்துவின் அருளும் திருவுளி அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை கூடியிருப்பதற்கு அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, தப்பங்கை பாதுகாவலர் கோடான கோடி அதிசயங்களை வற்பதங்களையும் அவரை அண்டி வருவதற்கெல்லாம் எல்லா வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வதற்கு நாளும் அழைத்து செல்வாராக. இயேசுவின் பெயரை பயன்படுத்த முயன்றனர். பவுல் அறிவிக்கின்ற இயேசுவின் பெயரால் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று அவர்கள் கூறி வந்தார்கள். ஸ்கேவா என்னும் யூத தலைமை குழுவுக்கு 7 மைந்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு கூறிய போது பொல்லாத ஆவி அவர்களிடம் மறுமொழியாக, இயேசுவை எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டது. பொல்லாத ஆவி பிடித்தவர் அவர்கள் மீது துள்ளி பாய்ந்து அவர்களை தாக்கி அனைவரையும் திணறடிக்கவே அவர்கள் அந்த வீட்டை விட்டு காயமுற்றவராய் ஆடையின்றி தப்பியோடினர். எபேசில் குடியிருந்த யூதர், கிரேக்கர் அனைவருக்கும் இது தெரிய வந்தது. பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலையில் வந்த சகோதரி, எனக்கு தெரிந்த சகோதரியிடத்துல, நீங்க பாலகாலத்தில் இருக்கிற அந்தோனியார் கோயிலுக்கு 13 வாரங்கள் போயிட்டு ஜெபம் வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண வரன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த சகோதரி நம்பிக்கையோடு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை சென்று பாலகாலத்தில் இருக்கிற அந்தோனியார் இடத்துல மெழுகுபத்தியில் ஏற்றிவிட்டு ஜெபித்து வருவது வழக்கமாக. ஏற்படைய இந்த 13ஆவது வாரம் முடிகிற போது உடனடியாக ஒரு நல்ல வரன் கிடைக்கிறது. ஒரு அழகான ஒரு மகனை ஒரு மணமகனை இறைவன் அவர் கொடுக்கிறாரோ மட்டுமல்ல, திருமணம் ஆகிறது. திருமணமாகி முதலில் குழந்தையை கருத்தரிக்க வாய்ப்பு கிடைக்கிற போது அது கருவில் அந்த குழந்தை தங்காம அபாசனம் ஆகிவிடுகிறது. மிகப்பெரிய வருத்தம். ஆனால் தொடர்ந்து அந்த சகோதரி அந்தோனியாருக்கு அளவு கடந்த பக்தி கொண்டதால் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். பிறகு அடுத்த ஆண்டில ஒரு அழகிய குழந்தை உருவாகிறது. ஏறக்குறைய அந்த சீமந்தெல்லாம் முடிஞ்ச பிறகு அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த 8ஆம் மாதம், 8 9ஆம் மாதத்துல மருத்துவரை சந்திக்க போகிற போது ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. குழந்தையுடைய தலையின் பின்புறத்துல ஒரு சின்ன கட்டி இருக்குது அப்படின்றாங்க. இவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவர்கள் நாம் ஜெபம் பண்ணி கேட்டுக்கிறோம், அந்தோனியார் வழியாக ஒரு குழந்தையை கொடுத்திருக்காங்கன்னா இந்த குழந்தைக்கு ஏதோ கட்டி இருக்குதுன்னு சொல்றாங்க என்று சொன்ன போது நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்க கொல்லப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுடைய பாதுகாவலர், நீங்க ஜெபிக்கிறதை கண்டிப்பா அவங்க கொடுப்பாரு சொன்ன போது ஒரு குழந்தை ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஏற்கனவே ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு திடீரென்று பணிக்கூட உடைந்து குழந்தை அந்த சகோதரியை மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறார்கள். சிசேரியன் செய்து குழந்தை எடுக்கிறார்கள். குழந்தை எடுத்து பார்த்த பிறகு குழந்தையுடைய தலையின் பின்பகுதியில ஒரு பெரிய கட்டி. பிறக்கும் போதே அந்த குழந்தையை சரியாக படுக்க முடியாத சூழ்நிலை, ஒரு கிறிஸ்தான் படுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார். அப்படியாக இருக்கிற போது அந்த மருத்துவர் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 6 மாதம் கழித்து அந்த ஆபரேஷன் பண்ணி நாம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுகிற போது அவர் சொல்கிறார்கள், ஒருவேளை இந்த கட்டி குழந்தையினுடைய அந்த சிறு மூளைக்கு திருமூளையோடு தொடர்பு இருந்தால் நாம் எதுவுமே செய்ய முடியாது. குழந்தை மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிற ஒரு குழந்தை போல இருக்கலாம், மற்ற குழந்தை போல இருக்க முடியாது எல்லாம் சொல்லுகிற போது அந்த தாயும் அவருடைய கணவரும் இருவரும் அழுது எடுத்து சொன்ன செய்தி தான், ஃபாதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க அப்படின்போது நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர்கள் பிறகு அந்த மருத்துவமனையில் வருகிறார்கள். ஏறக்குறைய 1 மாதம் கழித்து கடந்த மார்ச் மாதத்துக்கு போன வருஷம் 2023ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி குழந்தை பிறக்கிறது. அந்த மார்ச் மாதம் ஈஸ்டர் 31ஆம் தேதி வந்திருக்கிறது. நாங்கள் உடனே எனக்கு தெரிந்த அருட்தந்தைகள் வழியாக எப்போது இருக்கிற குழந்தைகள் மருத்துவமனைக்கு இந்த குழந்தை கடந்து செல்லலாம் என்று தந்தையிடத்தில் பேசி அங்க இருக்கிற மருத்துவரை தொடர்பு கொண்டு குழந்தையை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அழைத்து செல்கிறோம். 1ஆம் தேதி திங்கட்கிழமை மருத்துவரை சந்திக்கிறோம். மருத்துவர் பார்த்த உடனே சொன்ன செய்தி தான், கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாமே,
ஏன் ஒரு மாசம் கழிச்சு வந்தீங்க? இந்த குழந்தை உடனடியாக நாம் ஆபரேஷன் செய்ய வேண்டும், என்ன நடக்கும் என்று தெரியாது. ஒருவேளை குழந்தை சுயநினைவு இழக்கலாம், எல்லாம் எழுந்து விடலாம். நீங்கள் ஒருவேளை குழந்தையை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லி ரொம்ப பயன்படுத்த பிறகு அந்த சகோதரியும் சகோதரனும் இடத்துல மீண்டும் தொலைபேசி தொடர்பு கொண்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்கிறார். உடனடியாக அந்த குழந்தையை மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள். அனுமதித்த பிறகு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, இதுதான் ஆசீர்வாதம். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை என்னை அழைத்தார்கள். நான் மருத்துவமனைக்கு சென்று அந்த குழந்தையை ஆபரேஷன் தேட்டருக்கு போட்டு முன்னாடி ஜெபமாலை வைத்து அந்த குழந்தை நெற்றியில மாதா எண்ணெய் பூசி ஜெபமாலை விட்டு அனுப்பி ஏறக்கூடிய 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஆபரேஷன் நடக்குது. 2 மணி நேரம் யாருக்கு பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அது நமக்கு தெரியாது. மருத்துவர்கள் ஆபரேஷன் செய்கிறார்கள். ஆனால் மருத்துவர் ஆபரேஷன் முடிந்து குழந்தை கொண்டு வருகிற போது இந்த தாயிடத்தை குழந்தையை கொடுத்து இந்த குழந்தையின் பின்புறம் இருந்த மிகப்பெரிய கட்டி வெறும் சாதாரண சதை கட்டி தான், இந்த கட்டிக்கும் மூளைக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லி புனிதர் இப்பொழுதெல்லாம் ஏங்கி கண்ணீரோடு சிரிக்கிறோமோ இந்த புனிதர் அதிசயங்களை அற்புதம் செய்ய அற்புதமான புனிதராக இருக்கிறார். ஜஸ்வந்த் நித்யா கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெருமகள் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிறிய அடையாளம் வரைவேன். பின்னர் பெற்றோர் ஞான தாய் தந்தையர் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை மீது வரைவார்கள். இறைவன் எல்லா புனிதரே புனிதியரே என்று வாழும் எல்லாம் நிறைவா தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை அகற்றவும் இருளிலிருந்து மனிதனை விடுவித்து அது ஒளியை வியந்து அரசு தொட்டு சேர்க்கவும் உன் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினேன். இக்குழந்தைகளை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு மாற்றின் ஆலயமாகி இவர் தூய் ஆவியார் குறிப்பிட செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக சுழியாக அறிகின்றோம். ஆமென். நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவழியாக என்னாலுமே விடுத்து நாங்கள் மக்கள் செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நீத்துக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் வீத்தக சாட்சியா உமது திருவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு நீங்கள் மீது கொண்டிருக்கும் அறிவிப்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களது வீட்டில் மத நிகழ்வுகள் நாங்கள் நிறைவேற்றுவதில் புனிதர்கள் சிறப்புமிக்க எடுத்து காட்டால் கொண்ட பேச்சு அவர்களது தகுந்த பரிந்துரையா என்று மூக்கம் பெறவும் மறுகின்றேன். ஆகவே ஆண்டவர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து ஒரு பெருமை பதை சாட்சியாக்களை போட பாடுவதாவது. இது உங்களுக்காக
சிந்தப்படும் என் உடல் திங்கினம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். உன்னோடு நான் விருதுண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன்னில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என்னுள்ள மனிதே அமைதியை தருவாய். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் மனிதே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் மகிழே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இருப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இருப்பேன். மன்னவனுடன் படைத்து உம்மிடம் கேட்கும் அன்றாடு ஏதென்றால் நம்முடைய தேவனுக்காக மௌனமாக கொண்டாடுவோம். இதனை நிறைவேற்ற ஒரு புதுமை நிகழ வேண்டுமாயினும் செய்தருள்வி. உமக்கு அது கடினமானதல்லவோ, நீர் கோடி அற்புதர் அல்லவா. உமது கரங்களில் வீற்றிருக்கும் திருபாலகனின் செவிகளில்